ரூ. 20 சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு உங்கள் கையில் ரூ. 40,000 இருக்குங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பொய்க்கெலாம் சொல்லலைங்க, உண்மையுமே சொல்கிறேன். நீங்கள் ரூ. 20 சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு வருஷம் கழிச்சு ரூ. 40,000 இருக்குங்க. எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நாள் வந்து ரூ. 20 போடுங்க, அடுத்த நாள் ரூ. 40 போடுங்க, அடுத்த நாள் ரூ. 60 போடுங்க. அப்படியே ரெட்டிப்பாக்கிக்கிட்டே போங்க. ரெட்டிப்பாக்கிக்கிட்டே போனீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 10 நாளைக்கு பாருங்களேன், ரூ. 1,100 வரும். அதே மாதிரி பாருங்கள், 10 நாளைக்கு ரூ. 1,100, 10 நாளைக்கு ரூ. 1,100ன்ற மாதிரி 30 நாளைக்கு பாருங்கள், 30 நாளைக்கு ரூ. 3,300 கிடைக்கிது. இது ஒன்றும் சின்ன விஷயம்னே சொல்ல மாட்டேன். ஒரு மாதத்துக்கு நம்மளால் 3,300 சேர்க்க முடியுதுன்னா அது பெரிய காசு. ஏன்னா ஈஸியாக நான் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த காசை வீட்டில் பெண்கள் சேர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். ஒரு ரூ. 100 கூட நம்ம மிச்சம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதும் எனக்கு தெரியும். அதனால தாங்க சொல்கிறேன், ஒரு ரூ. 20 வீட்டில் அங்கங்கே உண்டியல் சேர்த்து வச்சுட்டு அங்கங்கே இருக்க காசுங்களெல்லாம் எடுத்து உண்டியலில் போட்டு பழகுங்க. அங்கங்கே வீட்டை பொறுத்த வரைக்குங்க, எப்போயுமே காசு வந்து வீட்டில் அங்கங்கே கால்படம் மாதிரி கிடக்கவே கூடாது. அது ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 50 இருந்தாலும் சரி, 50 காசாக இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் வீட்டில் அங்கங்கே காசை சிதற விடாதீங்க. வீட்டில் ஹஸ்பண்டே இப்போ சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டிவி கிட்ட இல்லை எங்கேயாவது ஃபோன் வைக்கிற இடத்துக்கிட்ட வச்சுருவாங்க. நீங்கள் அதை எடுத்து அப்படியே உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. அதுவும் தனியாக ஒரு அமௌண்ட்டு சேரும். ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 2,000 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க இதுவும். டெய்லி ஒரு ரூ. 20 எப்படியாவது கன்ஃபார்ம் பண்ணி சேர்த்து வச்சுருங்க. இப்போ ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ஒரு ரூ. 100 பொருள் பர்ச்சேஸ் காய்கறி வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியாவது ஒரு ரூ. 80க்குள்ளே ரூ. 70க்குள்ளே முடிக்க பாருங்கள். மிச்சம் ரூ. 30 இருக்குனாலும் போடுங்க. நம்ம ரூ. 3,300 போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு அது கூட இப்போ 3,500 3,600 கூட வரல. இப்போ ரூ. 30 இல்லைன்னா ஒரு நாளைக்கு ரூ. 30, ஒரு நாளைக்கு ரூ. 40, ஒரு நாளைக்கு ரூ. 20 நீங்கள் போட்டுட்டு வச்சுட்டு இருக்கும்போது நான் சொல்கிற கணக்கூட உங்களுக்கு அதிகமாக கூட நீங்கள் சேமித்து வைக்கலாம். அதனால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு மாதத்துக்கு நம்ம இப்போது 3,300ன்ற மாதிரி இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பாருங்கள், கரெக்டாக 90 நாள் தாங்க. 90 நாள்னால் 3 மாதம்தான். 3 மாதத்துக்கு பாருங்கள் 9,900, குறைஞ்சது 10,000ங்க. 100ன்றதை நமக்கு போட்டுருவோம். ஒரு 3 மாதத்துக்குள்ளே வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளால் ஒரு 10,000 சேமிக்க முடியுதுன்னா அது பெரிய விஷயங்க. நீங்கள் 10,000க்கு இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கிராம் கிட்ட நீங்கள் தங்கம் எடுக்கலாம். அப்படியே கொண்டு போய் காயினாக கூட நீங்கள் எடுத்து வச்சு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸாக சேர்த்து வச்சுட்டு ஒரு 8 கிராம் 9 கிராம் வந்தோன்னா கரெக்டாக நீங்கள் ஒரு செயின், ஒரு கடை, எந்த கடையில் கொடுத்தீங்கனாலும் இப்போ காயின் எடுத்துப்பாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து காயின் யாருமே ஏமாற்ற முடியாது. ஏன்னா அதில் வந்து இது அவங்களோட கடை சிம்பிள் போட்டிருக்கோம், 916 போட்டிருக்கோம். அதனால் ஒரு கடைங்களில் 22 கிராம்ஸ் கூட இருக்கும். பயம் இல்லாமல் நீங்கள் வாங்கி சேமிக்கலாம் காயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாருங்கள், 10,000 நம்ம சேர்த்துறதாம்மா கரெக்டாக 3 மாதத்தில் 10,000 நம்ம சேர்க்குறோங்க. இந்த காசு நீங்கள் அப்படியே கொண்டு போய் இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டு வைங்க. இல்லை எனக்கு பெண் குழந்தைக்கு நகை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2 கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் 1.5 கிராம் நீங்கள் காயின்ஸ் எடுக்கலாம். காயின்ஸாக எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை காயின்ஸ் வாங்கினீங்கன்னா சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து அதை ஒரு பவுன் 2 பவுன் ஆனோன்னா பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நெக்லஸ், ஒரு செயின் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. ஏன்னா இப்போலாம் குழந்தைங்களுக்கு நம்ம எடுக்கிற டிசைன்ஸோடு அவங்க பிடிச்ச டிசைன்ஸ் தான் பிடிக்குது. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அதனால் பெண் குழந்தைய கூப்பிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் செலக்ட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்லேயே செஞ்சு கொடுங்க. அதே மாதிரி 6 மாதத்தில் பாருங்கள், 6 மாதத்தில் வந்து 20,000 கிட்ட போகுதுங்க. கூட ஒரு 200 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 20,000. 10,000 3 மாதத்துலன்னும்போது 6 மாதத்தில் 20,000 வருதுங்க. 20,000ன்றது சும்மா காசு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 கிராம் கிட்ட நீங்கள் எடுக்கலாம். காயின்ஸாக எடுத்தாலும் சரி, நகையாக எடுத்தாலும் சரி, 3 கிராம் கிட்ட எடுக்கலாம். அது பெரிய விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி சேவ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 12 மாதத்துக்கு பாருங்களேன், 12 மாதத்துக்கு பாருங்கள், 12 டு அந்த 3,300ன்றது பாருங்கள் 39,600 வருதுங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு ரூ. 20 சேர்த்து வைக்கிற காசு ஒரு வருஷம் முடிவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 39,600 வருது. பெரிய விஷயங்க. 40,000 வீட்டிலேருந்து கூட ஒரு 400 போட்டிங்கன்னா 40,000ங்க. ஒரு வருஷத்தில் நம்மளால் 40,000 வீட்டில் இருந்த மாதிரியே சேமிக்க முடியுதுன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் இதை தான் சொல்கிறேன், சின்ன சின்னதாக ஆரம்பிங்க. சின்ன சின்னதாக ஆரம்பித்து உங்களுக்கே அது நம்பிக்கையை கொடுத்துரும். நம்பிக்கை கொடுத்த உடனே நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆரம்பிங்க.
இப்படி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்க காசு சேர்த்து வச்சுட்டு அப்படியே இன்னும் எதுலலாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பட்ஜெட் போடுங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் சம்பளம், இந்த சம்பளத்துக்குள்ளே இவ்வளோ செலவாக போகுது, இவ்வளோ வரவு சேர்க்க போகிறோம் அப்படின்னு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தணும்னா மட்டும்தான் இப்போ இருக்க காலத்தில் நம்மளால் கொஞ்சமாவது சேர்த்து வைக்க முடியும். அழகாக அசால்ட்டாக நம்ம செலவு பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது நம்ம சேர்த்து வைக்கலேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துங்க. பட்ஜெட் போட்டிங்கன்னா தான் இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ வீட்டில் மளிகை ஜாமான் இருக்குது, இந்த மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படி. அதே மாதிரி மளிகை ஜாமான் வாங்க போகிறீங்கன்னா வீட்டில் என்ன மளிகை ஜாமான் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மளிகை ஜாமான் இருக்குது, இது தேவையில்லை, அடுத்த மாதம் இந்த மளிகை ஜாமான் வாங்கினா போதும், ஒரு மாதத்துக்கு தேவையானது இருக்குதுன்னு விட்டுட்டு இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் இது இல்லை, இது இப்படி நமக்கு தேவை அப்படின்னா அந்த இதெல்லாம் எழுதிட்டு போங்க. ஒரு பில் மாதிரி போட்டு கொண்டு போய் இந்த மளிகை ஜாமான்லாம் வாங்க போகிறோன்னு இது பண்ணிவிட்டு போய் அந்த மளிகை ஜாமான் மட்டும் வாங்க. எக்ஸ்ட்ரா அங்கே விற்கிறாங்க, ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே வாங்காதீங்க. இப்படி ஆசைக்குன்னு நம்ம வாங்குகிற பொருளுக்கு தான் நமக்கு தேவையில்லாத நஷ்டத்தை கொண்டு போகும். இந்த மாதம் 2000 தான் மளிகை ஜாமான் பட்ஜெட். இந்த 2000 முடிச்சிடுறோம், இல்லை ஒரு 1500 முடிச்சதுன்னு நினச்சிக்கோங்களேன். முடிச்சுட்டு மிச்சம் ஒரு 500 இருக்குன்னா அதை அப்படியே திருப்பி உண்டியலில் போட்டுருங்க. இல்லை உங்கள் கிச்சனில் கூட ஒரு ஓரமாக உண்டியல் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாமல் அந்த காசு சேர்த்து வச்சுக்கிட்டே வரலாம். சேர்த்து வச்சு நீங்கள் அதை கடைசியாக ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குறைஞ்சது 10,000 இருக்குங்க. மாதம் ஒரு 500 600 நம்ம போட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது 5000 10,000 நிச்சயமாக சேர்ந்துருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நீங்கள் சேர்த்த காசு, இது ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சேமித்த காசு. இந்த காசை நீங்கள் நிச்சயமாக அசால்ட்டாக செலவு பண்ணவே மாட்டீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் இந்த காசுக்கு என்னென்ன வீட்டுக்கு பொருள் வாங்கணும் இருக்குது. இப்போ உங்களுக்கு கிச்சனில் மிக்ஸி இல்லைனா மிக்ஸி வாங்கிக்கோங்க, கிரைண்டர் இல்லைனா கிரைண்டர் வாங்கிக்கோங்க. நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா கேஸ் ரொம்ப பழசாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 3 பர்னர் இல்லைனா உங்களுக்கு 4 பர்னர் வேணுன்னா 4 பர்னர் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க.